வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது கிடைச்சாலும் நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னு சொல்றேன், மோஸ்டா எல்லாரும் என்ன யோசிப்போம், பைக் இருந்தா கார் வாங்கணும்னு யோசிப்போம். கார் வாங்கிட்டா நம்ம லைஃப் சந்தோஷமா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். பட் அது உண்மையே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம கார் வாங்கிட்டோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு அந்த காரை வச்சு நல்லா ஷோ ஆஃப் பண்ணுவோம். அந்த கார் வாங்கின ஃபர்ஸ்ட் 1 வாரத்துல வெளியே போவோம், சந்தோஷமா இருப்போம், கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் அந்த கார் கூட வர ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு பெருசா தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமா கம்பாரிசன். பைக் வச்சிருக்க வரைக்கும் கார் வேணும்னு ஆசைப்படுவீங்க. கார் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பெரிய கார் யார் வச்சிருக்காங்களோ அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி ஆரம்பிச்சிருவீங்க. சோ நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு வாங்கின காரே ஒரு 2 வாரம் கழிச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இதுக்கு பேர் தான் சோஷியல் கம்பேரிசன். இது ஒரு எண்ட்லெஸ் லூப். சோ பைக் இருந்தா கார் வேணும்னு நினைப்பீங்க. முகேஷ் அம்பானியா இருந்தா எலான் மஸ்க் ஆகணும்னு நினைப்பீங்க. எலான் மஸ்கா இருந்தா US பிரசிடென்ட் ஆகணும்னு நினைப்பீங்க. US பிரசிடென்டா இருந்தா திரும்ப எலான் மஸ்க் ஆகணும்னு நினைப்பீங்க. நீங்க எங்க போனாலும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் இதுல இருந்து வெளியில வரணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்றதை நிறுத்திட்டு இன்னைக்கு விட நாளைக்கு நான் பெட்டரா இருக்கேனான்ட்டு உங்க கூட உங்களை நீங்க